கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது ஆகாயினுடைய புஸ்தகத்திலே ஆகாய் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே கடைசி பகுதியை நான் வாசிக்கும் பொழுது, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். தேவன் சொல்லுகிற காரியம் என்ன? இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அப்போ இன்றைக்கு நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். இன்றைக்கு என்று சொல்லி ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை தேவன் உங்கள் வாழ்க்கையிலே ஆரம்பிக்க கர்த்தர் விரும்புகிறார். இன்று முதல் என்று சொல்லுகிறார். நாளைக்கு என்று சொல்லவில்லை, அடுத்த வாரம் என்று சொல்லலை, இன்னைக்குன்னு சொல்லுகிறார். அப்போ தேவன் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்க அவர் விருப்பமுள்ளவராய், அவர் வல்லமையான தேவனாய் இருக்கிறார். ஆகவே இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிற தேவன் விரும்புகிற காரியம் என்ன என்று சொல்லி நான் பார்க்கும் பொழுது, லூக்கா எழுதின சுவிசேஷம் லூக்கா 19:9 வாசிக்கும் பொழுது, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று ஆண்டவர் சொன்னார். ஆகவே நமக்கு தெரிந்த ஒரு காரியம், சகையுடைய வீட்டிலே அங்கு நடந்ததான ஒரு காரியம். ஆண்டவரை மனப்பூர்வமாக அவன் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனான் என்று சொல்லி நாம் அந்த இடத்துல நான் வாசிக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அப்போ இன்று முதல் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆனால் அவருடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, நாம் நம்முடைய வீடு ரட்சிக்கப்பட வேண்டும், நம்முடைய குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும், நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். தேவன் நம்மை ரட்சிக்கப்படுவதை கர்த்தர் விரும்புகிறார். வீடு என்று சொல்லுகிறார். அவனை மாத்திரம் சொல்லவில்லை, அவனுடைய குடும்பத்தாரும் ரட்சிக்கப்படத்தில் வேதம் வாசிக்கிறோம். இன்று முதல் இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அப்போ நாட்களில் நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும், நம்முடைய குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, யாத்திராவுடைய புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, பயப்படாதீர்கள், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்னென்றைக்கும் காண மாட்டீர்கள் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். காரணம், இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் பயத்தோடு கலக்கத்தோடு தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டு இருந்தார்கள், பயந்தார்கள். ஆனால் தேவன் சொல்லுகிறார், பயப்படாதீங்கன்னு சொல்லுகிறார். பயப்படாதீங்கன்னு சொன்னது மாத்திரமல்ல, அவர்களை துரத்தி கொண்டு வந்த சத்துருக்களை, பார்வோனையும் அவனுடைய சேனைகளையும் தேவன் அழித்தது மாத்திரமல்ல, தம்மை நோக்கி பார்த்த ஜனத்துக்கு முன்பாக கர்த்தர் புதிய வழியை கர்த்தர் திறந்தார். உண்மையாகவே இந்த நாட்களில் உங்களை பின்தொடர்ந்து வருகிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், உங்களை பயமுறுத்துகிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், தேவன் அவைகளை முற்றிலுமாய் அழித்தது மாத்திரமல்ல, அழிக்கிறது மாத்திரமல்ல, கர்த்தர் உங்களுக்காக ஒரு புதிய வழியை கர்த்தர் திறப்பார். உண்மையாகவே அடைக்கப்பட்டிருக்கிற ஒரு வழியை கர்த்தர் உங்களுக்கு திறந்து அவர் உங்களை வழிநடத்த, உங்களை பாதுகாக்க, ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அப்போ உண்மையாகவே இந்த நாட்களில் இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் சொல்லி வாக்கு பண்ணுகிறார். அப்போ தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆரம்ப நாளை கர்த்தர் தருகிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கு தேவன் ரட்சிப்பை பாருங்க. இன்றைக்கு நீங்கள் காண்கிற எல்லா விதமான எதிர்ப்புகளையும் போராட்டங்களையும் நிர்மலமாக்கி, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய வழியை திறந்து அவர் நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவார். ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தத்தை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த நாளிலே நீர் ஆசீர்வதிக்க உண்மையான உண்மை உள்ள ஒரு நல்ல தேவன். இன்று முதல் என்று சொல்லி ஒரு ஆரம்ப நாளை கர்த்தர் கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒரு புதிய காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உண்மையாகவே அருமையான பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஆண்டவரே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க நீர் போதுமான தேவன். இன்றைக்கு காண்கிற எல்லா பிரச்சனைகளையும், போராட்டங்களையும், நெருக்கங்களையும் நீர் மாற்றுகிறது மாத்திரமல்ல, இன்றைக்கு ஒரு புதிய வழியை என் தேவன் திறந்து கொடுக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதியும், இப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். உண்மையாகவே இந்த நாளில் இன்றைக்கு ஒரு புதிய வழியை கர்த்தர் திறந்து உடைய ஜனத்தை நடத்த போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். பின்தொடர்ந்து எல்லா விதமான போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் என் தேவன் நிர்மலமாக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம்.
நீர் மகிமைப்படுவீராக, நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.